Hello everyone. இன்னைக்கு நம்ம ஒரு குயிக்கான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேர்க்கடலை சாட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வேர்க்கடலை சாட் செய்யறதுக்கு ஒரு கப்புக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். நான் ஒரு 4 மணி நேரம் இதை ஊற வச்சேன். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியை கொட்டிட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் இதை வேக வச்சிடலாம். ஒரு சின்ன 2 லிட்டர் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு இது ஒரு 5 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. இந்த கடலை நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இந்த கடலை கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். இது கூட அரை தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக துருவின கேரட்டும் சேர்த்துருக்கேன். கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளரிக்காய் கூட சேர்த்துக்கலாம் சின்னதாக வெட்டி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. கூடுதலாக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூளும் கடைசியாக எலுமிச்சை சாறும் சேர்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்ம டேஸ்டான வேர்க்கடலை சாட் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு குயிக்கான ஸ்நாக் ரெசிபி. பசங்க ஸ்கூல்ல இருந்து வராங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது போக வேர்க்கடலை நல்ல ப்ரோட்டீன் ரிச், அதனால ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.